இன்று நம்மோட ஜோதிட பிரிவில் ஆவணி மாத கிரக நிலைகளும் அவற்றிற்கான பலன்களும் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஆவணி மாதம் என்றாலே சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெறுகிறது. அப்போ சூரியன் வலுவடைகிறது. அந்த வலுவடைந்த சூரியன் கேதுவோடு சேர்ந்து இருக்க போகிறது. அது என்ன காரணத்தை பலாபலன்களை உண்டு பண்ணும் அப்படின்னு ஆராய வேண்டியிருக்கு. அந்த சூரியன் கேதுவோட புதனும் ஆவணி மாதம் 2ஆம் தேதி சேருதுங்க. அப்போ சிம்ம ராசியில் முதல் 18 நாட்கள் சூரியன் கேது புதன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்திருக்க போகுது. அடுத்து ஆவணி மாதம் 18ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் பெற போகுது. அப்போ கடைசி ஒரு 13 நாட்கள் புதன் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் பெறப்போகிறது. மாத ஆரம்பத்தில் கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 2/9/26 செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசிக்கு வருதுங்க. இதே மாதிரி மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்ப ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடக ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஆவணி மாதம் முழுசும் நமக்கு இருக்க போகிறது. நம்ம சொன்ன மாதிரி புதன் ஒரு பயிற்சி அடைகிறாரு, 2 பயிற்சி அடைகிறாரு. ஆவணி மாதம் 2ஆம் தேதி கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு போகிறாரு. மறுநாளே அது ஆவணி மாதம் மறுநாளே வர்றதுனால ஆவணி மாதம் முழுவதுமே ஆவணி மாதம் ஆரம்பத்திலேயே புதன் சிம்ம ராசியில் இருக்கிறதா எடுத்துக்கிடலாம். அதுக்கு பிறகு ஆவணி மாதம் 18ஆம் தேதி சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு போயிடுறாரு. இப்போ புதன் சுக்கிரன் ஆரம்பத்திலேயே கன்னியில் இருக்கிறவர் ஆவணி மாதம் 16ஆம் தேதி 2/9/2026 அன்னைக்கு துலாமுக்கு போகிறாரு. இதுதான் மாறக்கூடிய கிரக நிலைகள். சூரியன் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு வரப்போகுது, மாறக்கூடிய கிரக நிலைகள். மற்றபடி நிலையான சனி பகவான் மீனத்திலேயே இருக்கிறார், குரு பகவான் கடகத்திலேயே இருக்கிறார், ராகு பகவான் கும்பத்திலேயே இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்திலேயே இருக்க போகிறார். அப்போ இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஸ்தான பலன்களையும் பார்வை பலன்களையும் இருக்கக்கூடிய இடங்களையும் பற்றி ஆராய்ச்சி செஞ்சோமானால் எந்தெந்த ராசி என்ன பலன்களை பெறலாம் என்று யூகிக்க முடியும். அதை ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். இப்போ மேசராசிக்கு உள்ளவங்களுக்கு தொழில் வெற்றி, தொழிலில் நல்ல வெற்றிகளும் முயற்சிகள் பலிதமாவதிலும் நடக்கும். தொழில் சம்பந்தமாக என்ன முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாலும் அது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்திலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்திலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. ஏனென்றால் 5ஆம் பாவத்தில் சூரியன் மேசத்திற்கு நன்மை செய்யாத புதனுடனும் கேது பகவானோடும் இணையக்கூடிய சூழல் இருப்பதால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயமாகவும் பிள்ளைகள் விஷயமாகவும் ஏதேனும் முக்கியமான முடிவுகள் எடுத்தால் அதை ஒத்தி வைக்கணும். செலவுகள் பூராமே சுப செலவுகளாக மாறிவிடும். நீங்கள் ஏற்கனவே செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே சுப செலவுகளாக மாறிவிடும். வெளிநாட்டில் இருந்து லாபம் உண்டு, அந்நிய மனிதர்களால் லாபம் உண்டு. இதான் மேச ராசிக்கு ஆவணி மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள். முக்கியமாக சொல்லப்போகும் என்றால் சூரிய பகவான் கேதுவுடன் இணைவதாலும் புதனுடன் இணைவதாலும்
பிள்ளைகள் விஷயத்தில், சொத்துக்கள் விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டும். கொஞ்சம் தாமதித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இதுதான் இந்த மேசராசிக்கு ஆவணி மாதத்தினுடைய எப்படி இருக்கும். ரிஷபராசி மாதத்தினுடைய பிற்பகுதியில் தன லாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வு சிறப்பு உண்டு. பதவி சம்பந்தமாக சிறப்பான நிலையை அடையலாம், பதவி உயர்வு அடையலாம். மாதம் முழுவதும் மனைவி வழியில் தன லாபம் உண்டு. பூமி சம்பந்தமான லாபங்களும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பண வரவுகள் வரும். தொழில் லாபம் உண்டு. தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. ஏனென்றால் நாலாம் இடத்துக்குரியவன் கேதுவுடன் இணைந்திருக்கிறான், சுபர்கள் பார்வையின்றி இருக்கிறான். எனவே தாயாரினுடைய உடல் நலையில் கவனம் தேவை. வண்டி வாகன பராமரிப்புகளும் ஏற்படலாம். வண்டி வாகன பராமரிப்பு ஏற்பட்டால் உடனே செஞ்சிட வேண்டியதுதான். ஏனென்றால் ஏதேனும் ஒரு செலவு செய்யும் பொழுது இந்த செலவை மேற்கொண்டால் உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். அப்போ சுருக்கமாக செல்ல போகும் என்றால் தன லாபம் உண்டுன்னு வருது, அவ்வளோதான். மனைவி வழி நன்மை உண்டு. அடுத்து மிதுனம் ஆவணி மாதம் என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம். ராசியிலேயே செவ்வாய் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆதலால் அதிகமான நீர் அருந்த வேண்டும். பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். வீண் அலைச்சல்களை குறைக்க வேண்டும். தவிர்க்க முடியாத பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் மட்டும்தான் பிரயாணம் செய்யணும். ஏனென்றால் பிரயாணங்கள் பூராமே வீண் பிரயாணங்களாகவும் வீண் செலவுகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறேன், பிரயாணங்களை குறைக்க வேண்டும், செலவுகளை குறைக்க வேண்டும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வண்டி வாகன பராமரிப்பு ஏற்படலாம். ஏனென்றால் 4ஆம் பாவத்தை செவ்வாய் சனி பார்வை பெறுகிறது. 4ஆம் பாவம் செவ்வாய் சனி பார்வை பெறுகிறது. அதனால் நீங்கள் பிரயாணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வதாக இருந்தால் உங்கள் வண்டி வாகனங்களை நன்றாக பராமரிப்பு செய்து பகல் பொழுதிலேயே பிரயாணம் செய்யுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். தாயாரனுடைய உடல்நிலை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் 4ஆம் இடம் சனி செவ்வாய் பார்வை பெறுகிறது. மாத பிற்பகுதியில் தொழில் மேன்மை உண்டு. இதான் மிதுன ராசி. அடுத்து கடக ராசிக்கு என்ன பலன்கள் நிறைய போகின்றன. கடக ராசிக்கு தன லாபம் அதிகரிக்கிறது. எப்படி என்றாலும் பண வரவு சித்தித்து கொண்டே இருக்கும். ராசியிலேயே வியாழ பகவான் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நீங்களும் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும் என்ற முக்கியமான ஒரு ஆலோசனை வழங்கப்படுகிறது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிறார். அது புத பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். அதனால் கேது பகவானுடன் சேர்ந்து இருப்பதால் தடைப்பட்டாலும் தனவரவு சித்திக்கும். தடைப்பட்டாலும் தனவரவு
சித்திக்கும். ஆனால் 8ஆம் இடத்தில் ராகுவும் அதற்கு வீடு கொடுத்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையாரின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதான் கடகராசிக்குரிய பலனாக இருக்கிறது. அடுத்து சிம்ம ராசிக்கு ராசியிலேயே ராசி அதிபதி இருக்கப் போகிறார். கேதுவுடன் சேர்ந்து இருக்கப் போகிறார். புத பகவானுடன் சேர்ந்து இருக்கப் போகிறார். உங்களுடைய திட்டமிடுதல் காரணமாகவும் உங்களுடைய முயற்சிகள் காரணமாகவும் உங்களுக்கு லாபமும் தனவரவும் உண்டு. உங்களுக்கு உங்களுடைய முயற்சியினால் லாபமும் தனவரவும் உண்டு. ஆனால் ராசிநாதனுடன் கேது பகவான் சேர்ந்து இருப்பதால் கொஞ்சம் படபடப்புடன் இருப்பீர்கள். அதற்கு நீங்கள் இறை வழிபாட்டிலும் தியானத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பலிதமாகும். செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகவே இருக்கும். கடன் சுமைகள் குறையும். மனச்சஞ்சலங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் குறையும். பூமி சம்பந்தமான லாபங்கள் உண்டு. பூமி சம்பந்தமான லாபங்கள் உண்டு. தந்தையாரனுடைய ஆலோசனைப்படி நடந்தால் லாபம் அதிகமாக வரும். இதான் சிம்ம ராசிக்கான பலன்களாக இருக்கிறது. சிம்ம ராசி ராசிநாதன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் மனப்படபடப்பு இருப்பதால் இறை வழிபாட்டில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். 7ல் ராகு இருக்கிறது. வீடு கொடுத்த சனி பகவான் 8ல் இருப்பதால் உடன் பணிபுரிபவர்களிடம் அலுவலகத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபமும் தனவரவும் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தொழில் புரியும் இடங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. 2ஆம் இடம் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கண் காது மூக்கில் சிறு பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். இதான் சிம்ம ராசிக்கான பலன். கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? ஆவணி மாதம் மாதத்தினுடைய முற்பகுதியில் செலவும் அதிக பிரயாணமும் உண்டு. செலவும் அதிக பிரயாணமும் உண்டு. நல்ல திட்டமிட்டு பிரயாணம் செய்யணுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணி பிரயாணம் செய்யுங்க. செலவு பண்ணும் பொழுது இது தேவைதானா தேவையில்லாததா என்று ஆலோசனை செய்து தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் தொழில் சிறப்பு வருகிறது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். ராசிநாதனும் உச்சமடைகிறார். அதனால் தொழில் சிறப்பு அடைவீர்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியில் தொழில் சிறப்பும் தனலாபமும் உண்டு. என்றான் தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெறப் போகிறார் சுக்கிரன் ஆவணி 16ஆம் தேதி. அதனால் பிற்பகுதியில் தொழில் சிறப்பும் தனலாபமும் உண்டு. மாதத்தினுடைய பிற்பகுதியில் எண்ணங்கள் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை குறையும். மாதம் முழுவதுமே எதிரிகள் தொல்லை குறையும். 6ல் ராகு பகவான் இருக்கிறார். எதிரிகள் தொல்லை குறையும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து போகும். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருப்பதின் காரணமாக வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடுகள் வருவதும் குரு பகவான் பார்வையால் அது சரியாவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கவலை இல்லை தானே? இதான் கன்னிராசிக்குரிய ஆவணி மாத பலன். மாதத்தினுடைய பிற்பகுதியில் தொழில் சிறப்பு தனலாபம் உண்டு. அதான் பின் பாயிண்ட். துலாம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் முழுசுமே எதிர்ப்புகள் குறையும். ஆவணி மாதம் முழுவதுமே எதிர்ப்புகள் குறையும். பிள்ளைகள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இருந்தால் அது பலிதமாகும். தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து போகலாம். தன லாபம் உண்டு. லாபம் அதிகரிக்கும்.
11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் லாபத்தை கொடுக்கும் இல்லையா. மாதத்தினுடைய முற்பகுதியில் சூரியன், புதன், கேது அனைத்துமே 11ஆம் இடத்துல இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுப செலவுகளும் பிரயாணமும் உண்டு. மாதத்தினுடைய பிற்பகுதியில் தனவரவு மிக நன்றாக இருக்கும், சுப செலவுகளும் மிக நன்றாக இருக்கும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதே 12ஆம் இடத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கிறார்கள். தேவையில்லாத எந்திரங்களை வாங்கக்கூடாது, தேவையில்லாத பொருள்களை வாங்கி வைக்கக்கூடாது. நல்ல காரியங்களுக்கு சுப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். செலவுகள் வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. இதான் துலாம் ராசிக்கு. அப்போ துலாம் ராசிக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எதிர்ப்புகள் விலகும், தன லாபம் அதிகரிக்கும், வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் பிரச்சனைகள் குறையும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்கள் கவலைப்படவும், பிள்ளைகள் வெளியிடங்களில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டில் இருந்து வெளி மாநிலங்களிலிருந்து என்று வருவார்கள் என்ற சிந்தனையும் மேலோங்கி கொண்டிருக்கும். ஆனால் குரு பகவான் பார்ப்பதால் அந்த பிரச்சனைகள் குறைந்துவிடும். பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனைகள் மறையும். பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனைகள் மறையும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கிறது. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். ஏன் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும்? தொழில் ஸ்தானத்திற்குரியவன் தொழில் ஸ்தானத்துக்கே வருகிறான். அவன் புதனுடன் சேர்ந்திருக்கிறான், கேது பகவானுடன் சேர்ந்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் புதுசாக ஏதாவது கூடுதல் தொழில் செஞ்சால் என்ன என்ற சிந்தனை மேலோங்கும். அல்லது இருக்கும் தொழிலை ஏதாவது மாற்றலாமா, பழைய தொழிலை விட்டு புதிய தொழில் ஏதாவது கூடுதலாக துவங்கலாமா என்ற தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் லாபம் உண்டு. மாதத்தினுடைய பிற்பகுதியிலும் சுப செலவுகள் உண்டு. வெள்ளி தங்கமெல்லாம் வாங்குவீங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் பிரச்சனைகள் குறையும், பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனைகள் மறையும், தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெறுவதாலும் குரு பகவான் 8இல் இருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் இருப்பதாலும் இந்த ஸ்தானங்களின் அடிப்படையில் உள்ள விஷயங்களை தான் சொல்லியாகணும். அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் தாயாரினுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்து தீரும். ஏன்னா வியாழன் பார்க்கிறது, அதனால் பிரச்சனைகள் வரும், மறையும். அதே மாதிரி வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், தீர்ந்துவிடும். வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், தீர்ந்து போகும். உற்றார் உறவினரிடம் கருத்து வேறுபாடு வரும், தீர்ந்து போகும். தொழில் ஸ்தானத்தை சனி செவ்வாய் பார்ப்பதால் பணி புரியும் இடங்களில் மேலதிகாரிகளிடமும் உடன் பணியாற்றுபவர்களிடமும் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களிடமும் மிகவும் பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழில் புரியும் இடங்களில் வம்பு வழக்குகள் வரலாம். சுகஸ்தானத்திலேயே சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய உடல் நலனிலும் கவனம் தேவை. மனைவியால் சிறப்பு உண்டு, லாபம் உண்டு. தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. கிரகஸ்தானங்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம பலனை சொல்லணும். அர்த்தாஷ்டம சனி நடக்குது, வியாழ பகவான் 8இல் இருக்கிறார், 7இல் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த உண்மையான அந்த பலன்களை சொல்லி ஆகணும். ஜாதகத்தில்
சாதகமற்ற தசாபுத்திகள் நடக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக கழிக்க வேண்டிய மாதம். சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இது ஒன்றும் செய்யாது. இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருப்பவர்களோ, தனுசு ராசிக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருப்பவர்களோ பயப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சந்திர திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் பாவத்துக்குரிய திசை நடந்து கொண்டிருந்தாலோ 8ஆம் பாவத்துக்குரிய திசை நடந்து கொண்டிருந்தாலோ கோச்சார ரீதியாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாகவும் வியாழ பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். சாதகமான தசாபுத்திகள் நடக்கக்கூடியவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பணிபுரியும் இடங்களில் கவனம் தேவை. தங்கள் உடன்பணியாற்றுவர்களிடம் அன்புடனும் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளிடத்திலும் பணிவுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். பணம் பொருள் இவைகளை எடுத்து செல்லும் பொழுது, பொன் நகைகள் எடுத்து செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மனைவியால் சிறப்பு உண்டு, புகழ் உண்டு. இதான் தனுசு ராசிக்குரிய பலன்களாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி 8ஆம் இடத்திற்கு சூரியன் வருகிறது, புதனுடன் கேது உடனும் இருக்கிறது. அதனால மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆதலால் மேலதிகாரிகளுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் மாற்றங்கள் வரலாம். மாதத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்தது நடக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. ஏனென்றால் 2இல் ராகு இருக்கிறது. அது 8ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவானால் பார்க்கப்பட போகிறது. ஆதலால் பண விஷயங்களில், பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. வார்த்தை பிரயோகங்களில் கவனம் தேவை. ஏனென்றால் வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக, அணுகுமுறையின் காரணமாக மேலதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். தெய்வ தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முருகனுடைய தெய்வ திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அது ஒரு அற்புதமான விஷயம். அதே சமயத்தில் பொருளாதார விஷயங்களிலும் மேலதிகாரிடமும் பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்குரியவர்களுக்கு புகழ் ஓங்கும். கும்பராசிக்குரியவர்களுக்கு புகழ் ஓங்கும். ஏனென்றால் சூரியனும் புதனும் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார்கள். புத ஆதித்ய யோகம். ஞானகாரகனாகிய அந்த கேது பகவானுடன் சேர்ந்து இருக்கிறார்கள். ஆதலால் இவர்களுக்கு புகழ் ஓங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பக்தி நிறையும். தெய்வ திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தன லாபம் அதிகரிக்கும். தன லாபம் அதிகரிக்கும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வியாழன் பகவான் பார்க்க போகிறார். மாதத்தினுடைய முற்பகுதியில் சுக்கிர பகவானும் புத பகவானும் பார்க்க போகிறார். ஆக ஆகஸ்ட் மாதத்தில், இது ஆவணி மாதத்தில், மாதத்தினுடைய முற்பகுதியில் பல வகைகளிலும் தன லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணங்களும் அதிகரிக்கும். செலவுகளும் சுப செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. 5ஆம் இடத்துக்குரிய புதன் 7ஆம் இடத்துக்குரிய சூரியனுடன் சேர்ந்து 7ஆம் இடத்திலேயே இருப்பதால் வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. ஆக ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்று சுருக்கமாக நினைத்து கொண்டமேயானால், புகழ் ஓங்கும், தன லாபம் பெருகும், செலவும் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை துணையுடைய புகழ் ஓங்கும். மீனராசி ஆவணி மாதம் எப்படி இருக்கும்?
மேலதிகாரிகளிடமும் நீங்கள் பணிபுரியும் இடத்துக்குரிய நிர்வாக தலைமையிடமும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தலைமையிடத்தில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அந்த சமயத்தில் நீங்கள் பொறுமை காத்து மேலதிகாரிகளிடமும் நிர்வாக தலைமையிடமும் மனக்கசப்பு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பணி புரிபவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் பார்வை 7ஆம் பாவம் பெறுவதின் காரணமாக உங்களுடைய கோவொர்க்கர்ஸ், உங்களுடைய குழுவில் பயணிக்கக்கூடியவர்கள் அனைவரிடமும் பொறுமையுடனும் அன்புடனும் விட்டு கொடுக்கும் தன்மையுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் பாவம் சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது உடன் பணியாற்றுவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முதுகு பகுதியில் பிரச்சனைகள் வந்தால் சிறிதாக வரும் பொழுதே மருத்துவரிடம் சென்று காண்பித்துக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது ஆவணி மாதம் 16ஆம் தேதி 2/9/2026 அன்று சுக்கிரன் 8ஆம் பாவத்திற்கு வருவதால், 8ஆம் ஸ்தானத்திற்கு வருவதால் நீரிழப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதனால அதிகமாக தண்ணீர் அருந்த வேண்டும். இந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 6ஆம் பாவத்துக்குரிய சூரியன் 6ஆம் பாவத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பதன் காரணமாக ஒரு கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் இது மீன ராசிக்கு இருக்கிறது. ஏற்கனவே ராசியிலேயே சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். 10ஆம் பாவமானது சனி செவ்வாய் பார்வை பெறுகிறது. அதனால்தான் சொல்கிறேன், பணிபுரியும் இடங்களிலும் உடன் பணியாற்றுபவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் பிரயாணம் செய்யும் பொழுதும் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருந்து இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் எதிர்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளை எல்லாம் வென்று வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதுதான் 12 ராசிக்கும் உரிய சுருக்கமான பலன்கள். இதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லோரும் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். அதை பின்பற்றி அனைவரும் சிறப்பு பெற வேண்டும். அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆகுநல் ஊழ்நுகழ்ச்சி, தொகை தரும் 16 பேரும் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் சிறப்புடன் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.